Good morning, students. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா அந்த கொஸ்டின் ஆன்சர் இன்னைக்கு நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிடுவோண்ணே. நீ லாஸ்ட் வீக்கில் உன்னுடைய பயாலஜி டெஸ்ட் எழுதியிருப்பேன் இல்லையா? அதை இன்னைக்கு நம்ம என்ன செய்திருவோம், அதுக்குள்ளே என்னென்ன ஆன்சருங்கிறத டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். நீ ஒரு வேளை புஸ்தகத்தில் செக் பண்ணியிருக்கலாம். அந்த ஆன்சர் எப்படி எழுதணும், அதை எப்படி உன்னுடைய ப்ரெசன்டேஷன் எப்படி இருந்தால் 2 மார்க்ஸ்க்கு என்ன எழுதணும், 3 மார்க்ஸ்க்கு என்ன எழுதணுங்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கோ. சரியா? நமக்கு இப்போ வந்து ஒரு 1 வீக்குக்கு அப்புறம் தான் திரும்ப நம்ம கிளாஸ் கிடச்சிருக்குது. இன்னைக்கு கவனிச்சுக்கோ. அதுக்கு இது முடிஞ்சதுக்கப்புறம் நீ என்ன செய்கிறேன், நான் A4 சைஸ் பேப்பர் வாங்கி அதில் கொஸ்டின் ஆன்சரை புஸ்தகத்தை பார்த்து தெளிவாக எழுதி நீ சப்மிட் பண்ணிடு. ஒரு அசைன்மெண்ட்டாக சப்மிட் பண்ணிடு. ஏன்னா நீ டெஸ்ட் எழுதுறது நீ பார்த்தேன்னா உனக்கு வந்து 70 மார்க்ஸ் தான். 3 ஹவர்ஸ்க்கு 70 மார்க்ஸ் தான். ரிமைனிங் 30 மார்க்ஸ் வந்து இன்டர்னல் பார்த்துக்கோ. அதுக்கு நம்ம இருக்குது. அதில் இது ஒரு அசைன்மெண்ட்டாக நீ கொஸ்டின் ஆன்சர் சப்மிட் பண்ணு. அதுக்கு கொஞ்சம் நம்ம மார்க் வச்சுக்கிடலாம். அதுக்கு நமக்கு ப்ராக்டிக்கல் பண்ணணும், அதுக்கும் கொஞ்சம் மார்க் வச்சுக்கிடலாம். சரியா? அதனால் நீ என்ன செய்யறேன்னா வேகமாக இதில் உள்ள கொஸ்டின் ஆன்சரை பேஜ் இதுகளை குறித்து வச்சுக்கோ. ஆன்சரை கரெக்டாக கொஸ்டினை எழுதி ஆன்சர் எழுதி சப்மிட் பண்ணி A4 சைஸ் பேப்பரில். சரியா? அதில் நீ கொஸ்டின்ஸ் வந்து பொதுவாக ப்ளூ கலர் பெண்ணை வச்சு எழுதிக்கிட்டேன்னா ஆன்சர்ஸ் வந்து பிளாக் வச்சு எழுது. ஆனால் பொதுவாக வந்து கொஸ்டின்ஸை பிளாக் வச்சு எழுது, ஆன்சர்ஸ் வந்து ப்ளூ கலர் வச்சு எழுது. கொஞ்சம் நல்லா இருக்கும்னா சரியா? நீட்டாக எழுதி A4 சைஸ் பேப்பரில் நீ 2 சைடுமே எழுதிக்கலாம். போத் சைட்ஸ் நீ யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? நீ அதை எழுதி நீ கிறிஸ்மஸுக்கு அப்புறம், சரியா, உனக்கு கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் ஸ்கூலில் கொண்டு வந்து சப்மிட் பண்ணணும். சரியா? அதனால் நீட்டாக எழுதிடு. டைம் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்க, கடைசி நேரத்தில் நீ மாட்டிக்கிடுவேன் என்ன? சரியா? அது வேகமாக எழுதி முடிச்சுட்டு ஆன்லைனில் எனக்கு அந்த நம்மளுடைய ஸ்கூல் வெப்சைட் இருக்குல்ல, அதில் உன்னுடைய பேரை போட்டு கம்ப்ளீட்டட் அசைன்மெண்ட் கம்ப்ளீட்டட் என்ன அப்படின்னு போட்டுரு. சரியா? சரி, இப்போ கவனி. நமக்கு வந்து பொதுவாக பயாலஜி 11th வந்து நமக்கு இன்னைக்கு 70 மார்க்ஸு. அதில் உள்ள கொஸ்டின் பேட்டர் கொஞ்சம் வித்தியாசம். நமக்கு வந்து 70 மார்க்ஸுக்கு எடுத்துருக்குறோம். உண்மையில வந்து 15. பொதுவாக நமக்கு யூனிட் கம்மியாக இருக்கிறதுனால இப்படி எடுத்துருக்கோம். இல்லைன்னா அது பேட்டர்ன் நமக்கு பயாலஜி கொஸ்டின் பேட்டர்ன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சரியா? சரி, இப்போ முதல்ல வந்து 15 மார்க்ஸ் 1 மார்க் இருக்குல்ல, அதில் வந்து எல்லா கொஸ்டின்ஸுமே ஆன்சர் பண்ணணும். அதால் கொடுத்துருக்குறாங்க ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ் அப்படின்னு. இதில் நீ 2 காரியம் நீ பொதுவாக செய்யணும். என்னன்னா சூஸ் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர் ஃப்ரம் த கிவன் 4 alternatives and write the option code and the corresponding answer. நீ அந்த ஆப்ஷன் கோடு எழுதணும், corresponding answer எழுதணும். இப்போ முதல்ல இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா, which one of the following statements about virus is correct? சரி, இன்கரெக்ட்ல is correct. எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு. இப்போ 1வது ஆன்சர் வந்து 1ல் C அப்படின்னா நீ என்ன எழுதியிருக்கணும், 1ன்னு கொஸ்டின் நம்பர் 1 போட்டிருக்கணும். C இதுதான் ஆப்ஷன் கோடு C. அதுக்கு கரஸ்பாண்டிங் ஆன்சர்னு இதே எழுதியிருக்கணும். அப்போ 1C கரஸ்பாண்டிங் ஆன்சர் வந்து they contain DNA or RNA. 2 இருக்காது, ஏதாவது ஒன்று தான் இருக்கும். சரியா? இதுதான் அப்போ ஆப்ஷன் கோடுங்கிறது C. கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆப்ஷன் கோடு வந்து C. கரஸ்பாண்டிங் ஆன்சர் வந்து they contain DNA or RNA. நீ பொதுவாக எழுதியிருப்பேன். நீ 10th 1 மார்க்குக்கு கரெக்டாக இதே மாதிரி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன். ஒரு வேளை எழுதாமல் இருந்திருந்தேன்னா இதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. சரியா? நீ கொஸ்டின் எழுதணுங்கிற தேவை கிடையாது. சரியா? ஆனால் நான் எழுத சொன்னதுக்கு எழுது. ஆனால் உனக்கு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கோ, குவார்டர்லிக்கோ, ஆஃப் இயர்லிக்கோ, ஆனுவலுக்கோ நீ கொஸ்டின் நம்பர் 1 போட்டு அந்த ஆப்ஷன் கோடு வந்து C, கரஸ்பாண்டிங் ஆன்சர் அந்த இதை ஆன்சர் எழுதிடு. சரியா? சரி, இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இவங்க செகண்ட் கொஸ்டின் பார்த்தா நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, which one of the following is a rod shaped bacterium? ராட் ஷேப் பாக்டீரியம். நீ அதை வந்து நம்ம புஸ்தகத்தில் பேஜ் நம்பர் 11 இங்கிலீஷ் மீடியத்தில் பார்த்தேன்னா, தமிழ் மீடியத்துக்கு கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் வித்தியாசப்படும். சேம் கொஸ்டின்ஸ் நான் கொடுக்கல, நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அல்லது நான் வந்து 11Bன்னு போட்டு உனக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் ஆன்சர் போட்டு விட்டுறேன். சரியா? ஆன்சரும் அந்த பேஜ் நம்பரும் போட்டு விட்டுறேன். நீ பார்த்துக்கோ. சரியா? சரி, இதோட சில கொஸ்டின்ஸ் இருக்கும், பார்த்துக்கோ. எப்படி எழுதணுங்கிறத பார்த்துக்கோ. நான் தமிழில் தான் சொல்கிறேன். சரி, செகண்ட் கொஸ்டின், which one of the following is a rod shaped bacterium?
நீ அதை நம்மளோட புத்தகத்தில் பேஜ் நம்பர் 11 நீ ஓப்பன் பண்ணேன்னா அதில் பார்த்தேன்னா பாக்டீரியாவோட டிஃப்ரெண்ட் பாரு, நம்ம பார்த்துருக்கோம் டைப்ஸ், எத்தனை டைப்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ இது வந்து ஸ்பெரிக்கல் ஷேப், இது ராட் ஷேப். ராட் ஷேப் பேர் வந்து பேசிலஸ். ஸ்ப்ரிங் மாதிரி இருந்தால் அதை ஸ்பைரிலம் நம்ம சொல்கிறோம். கொமா ஷேப்பில் இருந்தால் அதை வந்து நம்ம விப்ரியோன்னு சொல்கிறோம். அப்போ பாக்டீரியாவை அதனுடைய ஷேப் பிரகாரமாக நம்ம டிவைட் பண்ணும்போது இதை காக்கஸ்ங்கிறோம், ராட் ஷேப்பாக இருக்கிறத பேசிலஸ்ங்கிறோம், ஸ்ப்ரிங் ஷேப்பாக இருக்கிற ஸ்பைரிலம்ங்கிறோம், அதுக்கப்புறம் கொமா ஷேப்பாக இருக்கிறத விப்ரியோங்கிறோம். சரியா? சரி, அடுத்த கொஸ்டின். அப்போ அது வந்து இப்போ பேசிலஸ். சரியா? அப்போ ராட் ஷேப் பாக்டீரியாங்கிறது வந்து பேசிலஸ். பேஜ் நம்பர் 11 இருக்குது. இந்த ரெண்டாவதுக்கு இருக்கிற எனக்கு ரெஃபரன்ஸுக்கு இல்லையா, 17வது பேஜில் எனக்கு அந்த கம்ப்யூட்டருக்காண்டி வரும். சரியா? அடுத்து ஹூ டிஸ்கவர்ட் த, நீ இந்த ஒரு 11ங்கிற மட்டும் குறிச்சிக்கோ. சரி, ஹூ டிஸ்கவர்ட் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ்? கிரிஸ்த். அதுவே நமக்கு அந்த பேஜ் நம்பர் 15 பார்த்தா 15 இருக்கு. இந்த கிரிஸ்த் எக்ஸ்பெரிமெண்ட் இது ஆரம்பிக்குது. அது எதுக்குரியதுன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு. ஃப்ரெட்ரிக் கிரிஸ்துங்கிறவர் தான் முதல்ல சொல்கிறார். அப்போ அதுக்கு ஆன்சர் வந்து கிரிஸ்த் இல்லையா? ஹூ டிஸ்கவர் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ்? கிரிஸ்த், பேஜ் நம்பர் 15. அடுத்தது, which of the following is called true bacteria? யூனாவே ட்ரூ தான், ட்ரூ பாக்டீரியா. அப்போ யூ பாக்டீரியாங்கிற ட்ரூ பாக்டீரியாங்கிற மீனில் கொடுத்துருக்குது. சிம்பிளான கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின், which of the fastest growing cyanobacteria? cyanobacteria ஸ்பிருலினா, இதை ஃபுட்டாக யூஸ் பண்ணுறாங்க. இது கொஞ்சம் ஃபாஸ்ட் க்ரோயிங். சரி, அதனால் இது ஸ்பிருலினா வந்து ஆன்சர். சரியா? பேஜ் நம்பர் 20 இருக்கு. அடுத்தாப்புல இதுவும் பேஜ் நம்பர் 20 இருக்கு. என்னன்னா, which one of the following organism completely lacks a cell wall? மைக்கோபிளாஸ்மா. சரியா? இப்போ நம்ம புத்தகத்தில் இருக்கு, அதை காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 5th லைனில் பார்த்தேன்னா, இது பேஜ் நம்மளுடைய புக்கில் 20th பேஜை பார்த்தேன்னா அதில் இருக்குது. 4th லைனில் பார்த்தேன்னா, அந்த மைக்கோபிளாஸ்மா they do not have cell wall, lack cell wall. அப்போ cell wall வந்து அதுக்கு absent ஆயிருக்கு. அதான் நமக்கு வந்தப்போ இதில் which one of the following organisms completely lacks a cell wallங்கிறது மைக்கோபிளாஸ்மா. சரியா? சரி, அடுத்தது, fusion of both morphologically and physiologically dissimilar gametes are called anisogamy. நம்ம இது பார்த்துருக்கோம், asexual reproduction இதில் பார்த்தோம். அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். அதில் வந்து anisogamy. அதுக்கப்புறம் 1 நானோமீட்டர், இதுவும் பேஜ் நம்பர் 4 இருக்குது. அதில் 122 இருக்குது பேஜ் நம்பர். சரியா? 4 பாரு, அதுலேயே இருக்குது, 122 இருக்குது.
நமக்கு வந்து இந்த ஒரு சின்ன யூனிட்டுக்குனால அதில் இந்த ஒரு பாயிண்ட் ஞாபகம் இருக்குதாங்கிறத செக் பண்ணுறக்காண்டி கொடுத்தேன். அப்போ 1 நானோமீட்டருங்கிற எவ்வளோன்னா 10⁻⁹ மீட்டர்ஸ். சரியா? இப்போ உன்னுடைய புக்கில் பேஜ் நம்பர் 10ல் இருக்குது. பார்ப்போம், 10 அடித்து பார்ப்போம். ஒருவேளை 1-2 பேஜஸ் வந்து வித்தியாசப்படலாம். இந்த இருக்குண்ணா உன்னுடைய டெக்ஸ்ட் புக்கில் 4th பேஜ், எனக்கு இதில் 10 வருது. சரி, நீ புத்தகத்தில் 4 தான் பேஜ் நம்பர் இந்த இருக்கு பாரு. 1 நானோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு வைரஸஸ் வந்து மெஷர் பண்ணுற நானோமீட்டர்ஸில் தான். அப்போ 1 நானோமீட்டருங்கிற என்னன்னா 10⁻⁹ மீட்டர்ஸ். சரியா? அடுத்த கொஸ்டின், சைஸ் ஆஃப் டொபாக்கோ மொசைக் வைரஸ், அதுவும் பேஜ் நம்பர் 4லேயே இருக்குது. அதுக்கு ஆன்சர் வந்து நம்ம பார்த்தோம்னா tobacco TMV virus. The size of the tobacco mosaic virus அடுத்த லைன்ல இருக்குன்னா 300 into 20 nanometers. சரியா? அதான் பேஜ் நம்பர் 4ல இருக்கு. அதான் அந்த பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோ. சரியா? இன்னும் அடுத்து பார்த்தீங்கன்னா viruses were classified into 7 classes by David Baltimore. அதில் புத்தகத்தில் பேஜ் நம்பர் 4ல இருக்கு. சரியா? நம்ம அந்த இதை பார்த்தோம். இன்னும் அடுத்த 11 TMV tobacco mosaic virus has a molecular weight of 39 into 10⁶. அது correct answer. Page number 5ல இருக்கு. சரியா? அடுத்து, the organisms isolated from pleural fluid of cattle. இதில் கரெக்டான ஆன்சர் வந்து மைக்கோபிளாஸ்மா. பேஜ் நம்பர் 20ல இருக்கு. சரியா? அடுத்து, nitrogen fixation in non-leguminous plants is done by Frankia. பேஜ் நம்பர் 20ல இருக்கு. சரியா? 14th question, who is considered as founder of mycology? பேஜ் நம்பர் 21ல பார்த்தேன்னா இருக்குது. என்ன ஆன்சர்? PA மைக்கேலி. அடுத்து, select the mismatch. எது தப்பான மேட்சுங்கிற இதை கேட்டு மிஸ்மேட்சில் கேட்டுக்காப்புல. மீது எல்லாமே இது கரெக்டான, எதுதான் தப்பு? ரோடோஸ்பைரில்லாம் மைக்ரோரைசா, அது வந்து மிஸ்மேட்ச் ஆகக்கூடியது. சரியா? இப்போ நமக்கு செகண்ட் பார்ட் இருக்குது, செக்ஷன் 2 இருக்குது. செக்ஷன் 2ல வந்து நமக்கு 8 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாவது 6 கொஸ்டின் எழுதணும். அதில் 24th கொஸ்டின் வந்து கம்பல்சரி, நீ அதை அட்டன் பண்ணி தான் ஆகணும். அதாவது 6 கொஸ்டின் உனக்கு இப்போ வந்து இதை வந்து நீ உனக்கு கொஸ்டின் பேப்பரில் அந்த 8 கொஸ்டின் தெரியும், 8 தெரியும், நீ 6 எழுத போறேன்னா அந்த 6 கொஸ்டின் எழுதும்போது கரெக்டாக 24th கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருக்கும். ஒருவேளை 5 தான் தெரியும்னா அப்போ நீ 5 எழுதுனப்போ 24th 6 எழுதும்போது கட்டாயம் அதில் ஒன்று எது இருக்கணும்? கொஸ்டின் நம்பர் 24 இருக்கணும். சரியா? அதுக்கு நீ ஒரு கொஸ்டின் எழுதும்போது 24 அப்படி இல்லை, 6 கொஸ்டின் எழுதும்போது கொஸ்டின் நம்பர் 24க்கு நீ ஆன்சர் பண்ணியிருக்கணும். அதான் அதுக்கு மீனிங். ஏன்னா கொஸ்டின் நம்பர் 24 இஸ் கம்பல்சரி. நீ அதை கட்டாயம் அட்டன் பண்ணணும். அதான் அதுக்காக நீ கொடுக்கப்பட்டது. இப்போ நீ 5 எழுதுறீங்கன்னா அது 24th ஒன்று இல்லைங்கிறது ஓகே. 6 எழுதும்போது கட்டாயம் அதில் 24th கொஸ்டின் நம்பர் 24 இருக்கணும். சரியா? சரி, அப்போ இதில் ஏதாவது 6 எழுதணும். முதல் கொஸ்டின் வந்து, வாட் ஆர் பிரியான்ஸ்? நேம் ஒன் ஹியூமன் டிசீசஸ் அண்ட் கேட்டில் டிசீஸ் காஸ்ட் பை பிரியான்ஸ். இது பேஜ் நம்பர் 7ல் இருக்கு. பிரியான்ஸுங்கிற என்னன்னா புரோட்டீனேஷியஸ் இன்ஃபெக்ஷியஸ் பார்ட்டிகல்ஸ். ஹியூமன் டிசீஸில் பார்த்தோன்னா ஃபேட்டல் டீஜெனரேட்டிவ் டிசார்டர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இது வந்து பொதுவாக கேட்டில் இருந்தால் மனுஷனுக்குமே இது ஸ்ப்ரெட் ஆகுது இந்த பிரியான்ங்கிறது. அதுலேருந்து ஹியூமனுக்கு வரும்போது நர்வஸ் டிசார்டர் உருவாக்குது. கேட்டிலில் பார்த்தா என்னென்ன டிசீஸ்னா க்ரூஸ்ஃபெல் ஜாக்கப் டிசீஸ், அதாவது CJ டிசீஸ். அடுத்தது போவைன் ஸ்பாஞ்சிஃபார்ம் என்செஃபலோபதி BSE. இதெல்லாம் கேட்டிலில் காஸ் பண்ணக்கூடிய. காமனாக இதுக்கு பேர் என்னென்னா மேட் கவ் டிசீஸ் அண்ட் ஸ்கிராபி டிசீஸ் இன் ஷீப். சரியா? அப்போ இது ஹியூமனில், இது கேட்டிலில். சரியா? இது 2 மார்க்ஸ். சரி, அடுத்த 17th, வாட் இஸ் வேரியான் ஆர் டிஃபைன் வேரியான்? பேஜ் நம்பர் 7ல் இருக்கு. வேரியான் இஸ் an intact infective virus particles which is non-replicating outside a host cell.
புஸ்தகத்தில் உள்ள அதே டெஃபினேஷன் தான். சரி, அடுத்து டிஃபைன் growth. 2 மார்க்ஸ் தான். இந்த முதல் 2 லைனுமே போதும். அதுக்கு கீழே உள்ள ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் தான் கொடுத்தேன். ஏன்னா இன்ட்ரின்சிக்னா என்ன அர்த்தம், எக்ஸ்ட்ரின்சிக்னா என்ன அர்த்தங்கிறதுக்காண்டி கொடுத்தேன். அப்போ growthங்கிறது இஸ் அன் இன்ட்ரின்சிக் இன்டர்னல் ப்ராப்பர்ட்டி of all living organisms through which they can increase in the number of cells and increase in mass அல்லது weight. இப்போ ஒரு growthங்கிறது நம்மளுடைய உடல்ல increase in the number of cells அல்லது increase in the weight, இந்த ரெண்டுமே சேர்த்து சொல்றது தான். அது இல்லை இதுங்கிறதுல ரெண்டுமே சேர்ந்து இருந்தால் அதுக்கு பேர் weight, சாரி growth. அப்போ increase in the number of cells and increase in the mass is called growth. சரியா? இது வந்து இன்ட்ரின்சிக் இன்டர்னல் ப்ராப்பர்ட்டி. இது வந்து பிளான்ட்ஸ்ல எப்படி இருக்குதான், இன் பிளான்ட்ஸ் growth is indefinite and occurs throughout their life. அதனுடைய வாழ்நாட்கள் முழுவதுமே நடந்துட்டு இருக்கும். தாவரங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா வளர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்கும். நிறைய மரங்கள் பார்த்தா சொல்லுவாங்க இது 100 வருஷம், இது 200 வருடம், இது 300 வருடம், இது ஒரு 1000 வருடங்களுக்கு மேலான ஒரு மரம் அப்படின்னு. இல்லையா? அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் பிளான்ட். ஆனால் அனிமலுக்கு அப்படி கிடையாது. அப்போ பிளான்ட்டுக்கு வந்து இன்டெஃபினிட் growth இல்லையா? இது வந்து இன்டெஃபினிட் growth. ஆனால் அதே இது அனிமல்ஸில் வந்து இது வந்து டெஃபினிட் growth தான். இது வரைக்கும் ஹியூமன்ஸில் பொதுவாக ஃபீமேல்லாம் ஒரு 18 20 முடிஞ்சுக்குவோம். மேலுக்கு வந்து ஒரு 21 வரைக்கும் வளருவாங்க இல்லையா? growth. அப்போ அதோட growth முடிஞ்சிடும். ஆனால் ஒரு growth இருக்கு என்னன்னா இன்க்ரீஸ் மாஸ் இருக்கும், வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? ஃபேட் கண்டென்ட் அதிகமாக ஸ்டோர் ஆகுறதுனால வெயிட் கூடுவாங்க. அதுக்கு growth வந்து அவ்வளோ இருக்காது, குறைஞ்சிடும். சரியா? நான் லிவிங்ல growth வந்து எக்ஸ்டென்சிக், அது வெளியே உள்ள growth. இப்போ ஒரு பில்டிங் இருக்கு, நம்ம அதையும் சொல்றோம் பில்டிங் இஸ் க்ரோயிங் இன் ஹைட் இல்லையா? ஒரு வீடோ ஒரு பில்டிங்கோ அவங்க உயரம் கூட்டிட்டு போகுது, வளர்ந்துட்டு போகுது. எதனால வளருது? செங்கல் வரிசை அடிக்கி கட்டுறதுனால. அப்போ அதே தான் நான் லிவிங்ல இது வந்து எக்ஸ்டென்சிக், வெளியே உள்ள ஃபேக்டர். சரியா? ஆனால் growth வந்து ஆர்கனிசத்தில், உயிருள்ள ஆர்கனிசத்தில் இது வந்து இன்ட்ரின்சிக். சரி, வாட் இஸ் ஹோமியோஸ்டாசிஸ்? பேஜ் நம்பர் 3ல் இருக்குது. அதாவது ப்ராப்பர்ட்டி ஆஃப் செல்ஃப் ரெகுலேஷன் அண்ட் டெண்டன்சி டு மெயின்டைன் எ ஸ்டெடி ஸ்டேட் விதின் அன் எக்ஸ்டர்னல் என்வரான்மெண்ட் which is liable to change is called homeostasis. அதாவது ஹோமியோங்கிறது கான்ஸ்டன்ட், ஸ்டாசிஸ்ங்கிற ஸ்டேட். நம்மளுடைய பாடியில் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஸ்டேட் எல்லாத்துக்குமே ஹோமியோஸ்டாசிஸ் சொல்லுவோம். நம்மளுடைய உடலில் வந்து எப்போவுமே மோரலஸ் 37 டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் ஆகும் எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக, வெளியில் எவ்வளோ இருந்தாலும் சரி. அதே மாதிரி ஆக்சிஜன் பிளட்ல எவ்வளோ இருக்கணுமோ அதை கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி மினரல் அயான்ஸ் யூரியா பிளட்ல எவ்வளோ இருக்கணும், அதுக்கு மேலே போடக்கூடாது. அப்போ கிட்னி அதை கரெக்டாக எக்ஸசைஸ்னா ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி உடலில் உள்ள காம்பனன்ஸோ உடலில் உள்ள கெமிக்கல் சப்ஸ்டன்ஸஸோ அல்லது உடலில் உள்ள ஏதாவது ஒரு நிலைப்பாடு கான்ஸ்டண்டாக இருக்கிறதுக்கு பேர் தான் ஹோமியோஸ்டாசிஸ், வெளியில் எப்படி இருந்தால். சரியா? இருங்க. அடுத்து how was the word virus derived? 2 மார்க்குக்கு தான். The word virus is derived from Latin. லட்டின்ல இருந்து வந்த ஒரு வேர்டு. இதனுடைய மீனிங் என்னன்னா பாய்சன், விஷம். அதுதான் அதனுடைய மீனிங். அப்போல்லாம் அவங்களுக்கு தெரியாது வந்து இது லிவிங் கேரக்டரா நான் லிவிங் ஃபேக்டரா என்ன ஏதுங்களாம் அப்போ அவங்களால சொல்ல முடியல. காரணம்னா அவங்களுக்கு வந்து அப்போ மைக்ரோஸ்கோபிக் நாலேஜ்லாம் பெரிய அளவில் கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க ஏதோ ஒன்று இருக்குது, இது வந்து ஒரு விஷயம் அப்படின்னு விட்டுக்கிட்டாங்க, அவ்வளோதான். இப்போ தான் அதனுடைய அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் எல்லாமே நமக்கு வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், ஸ்கேனிங் மைக்ரோஸ்கோப், இந்த அட்வான்டேஜ்லாம் இருக்கிறதுனால வைரஸ் வந்து நம்ம கிளியராக டிஃபைன் பண்ண முடியுது. சரியா? நம்ம கொஸ்டின் நம்பர் 21. இது வந்து நம்மளுடைய அந்த வைரஸோட லைஃப் சைக்கிளை பார்க்கும்போது அதில் 2 ஸ்டேஜஸ் உண்டு. லைசோஜீனிக் சைக்கிள், லைட்டிக் சைக்கிள். அந்த லைட்டிக் சைக்கிளும் லைசோஜீனிக் சைக்கிள் படிக்கும்போது இந்த இது படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? வாட் இஸ் த ப்ரோஃபேஜ் அது நம்ம படிச்சிருக்கோம். சரியா? சரி, அந்த இதில் பேஜ் நம்பர் 6ல் இருக்கு. அது என்னது? இந்த லைசோஜீனிக் சைக்கிள் ஆஃப் த வைரஸ், அதில்
வைரஸ் என்ன செய்யும்னா இன்ஜெக்ட்ஸ் இட்ஸ் லீனியர் டிஎன்ஏ இன்டு த ஹோஸ்ட் செல். நம்ம படிக்கும் பாக்டீரியா இல்லையா? அப்போ அந்த T4 வைரஸ் அல்ல ஃபேஜ் வைரஸ், ஃபேஜுங்கிறது வைரஸ் தான், பாக்டீரியா ஃபேஜ். அந்த ஃபேஜ் வைரஸ் என்ன செய்யணும்னா இன்ஜெக்ட்ஸ் அந்த வைரஸோட டிஎன்ஏ பாக்டீரியாத்துக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுது. இப்போ இந்த டிஎன்ஏ அல்லது வைரல் டிஎன்ஏ it becomes circular and integrates into the bacterial chromosome. இந்த வைரல் டிஎன்ஏ பாக்டீரியல் குரோமோசோமோட அல்லது பாக்டீரியல் டிஎன்ஏவோட கம்பைன் ஆகிடும். அதுக்கு பேர் ரீகாம்பினேஷன். இப்போ இந்த இன்டகிரேட்டட் டிஎன்ஏக்கு பேர் என்னன்னா ப்ரோஃபேஜ். இந்த இன்டகிரேட்டட் டிஎன்ஏ அதாவது வைரல் டிஎன்ஏயும் பாக்டீரியல் டிஎன்ஏயும் சேர்ந்து இப்போ நம்ம சொல்றது என்னன்னா ப்ரோஃபேஜ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து நேம் 2 வைரல் டிசீசஸ் அஃபெக்டிங் ஹியூமன்ஸ். 2 மார்க்கு. இது புலத்தில் 1 to 12 இருக்கு. இதில் ஏதாவது ஒரு 2 எக்ஸாம்பிள் எழுதுனா போதும். பேஜ் நம்பர் 7ல இருக்கு. காமன் கோல்ட், ஹெப்படைட்டிஸ் பி, கேன்சர், சாஸ், ஏதாவது ஒரு 2. சரியா? இது பொதுவாக வைரஸில் தெரிஞ்சுக்கணும் வைரல் டிசீசஸை. ஏன்னா மனுஷங்களை வந்து நிறைய நோய்கள் வந்து பாக்டீரியல் இருக்குது, நிறைய நோய்கள் வந்து வைரஸ்கள் இருக்குது. இப்போ நமக்கு கொரோனா அது எதனால் வருது? வைரஸா, புரோட்டோசோவானா, பாக்டீரியா எதனால் அது தெரிஞ்சிருக்கணும். வைரஸ்னால் வருது. டெங்கு ஃபீவர் வைரஸ்னால் வருது. சிக்கன் குனியா இதனால் வருது. இதில் கொடுத்துருக்கோம் இல்லையா? அப்போ அதில் எல்லாமே நமக்கு எதனால் வருது, எந்த ஆர்கனிசம்ங்கிறது தெரியணும். அப்போ வைரஸ்னால் வரக்கூடிய டிசீஸ் 2 தெரிஞ்சிருக்கு. ஏதாவது 2. சரியா? இதில் எழுதணும். 2 போதும். 2 மார்க்ஸ். சரியா? Number 23. Mention any 2 features of bacteria. பாக்டீரியாவோட ஏதாவது 2 ஃபீச்சர்ஸ். ப்ரோகேரியாட்டிக் ஃபீச்சர்ஸ் சொன்னால் போதும். இதெல்லாம் they are prokaryotic organism and lack nuclear membrane and membrane bound organelles. அடுத்து the genetic materials called nucleoid or genophore or incipient nucleus. சரி, என்ன அடுத்து what is the unique feature of cell membrane of archaebacteria? The unique feature of this group is the presence of lipids like glycerol, isopropyl ethers in the cell membrane. அதோட செல் மெம்பரேன்ல லிப்பிட் கம்பைன் ஆன அதாவது கிளிசரால் அண்ட் ஐசோப்ரோபைல் ஈத்தர்னால ஆனது அதனுடைய செல் மெம்பரேன். இது அதனுடைய யூனிக் ஃபீச்சர். அதனுடைய அட்வான்டேஜ் என்னென்னா இந்த செல் மெம்பரேன் இருக்கிறதுனால இந்த பாக்டீரியா ஒரு வேளை நம்ம உடலில் இருந்ததுன்னா, ஆர்கிபாக்டீரியா இருந்ததுன்னா ஆன்டிபயோட்டிக் எடுத்தால் கூட அதை கில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இதுக்கு வந்து வித்தியாசமான ஆன்டிபயோட்டிக் எடுக்கணும். செல் வால் இல்லாத, ஏன்னா இது செல் மெம்பரேன் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் சைடாக இருக்கிறதுனால இதுக்கு அதுக்கு தகுந்த ஆன்டிபயோட்டிக் தான் எடுக்கணும். ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஆன்டிபயோட்டிக்கினுடைய இதே என்னென்னா எதை போய் அட்டாக் பண்ணோம்னா செல்வால் அஃபெக்ட், பாக்டீரியாவோட செல்வால் அழிக்கும், அல்லது பாக்டீரியாவோட செல் மெம்பரேன் அழிக்கும், அல்லது பாக்டீரியாவோட டிஎன்ஏ ஆர்என்ஏ அழிக்கும், அல்லது பாக்டீரியாவோட புரோட்டீன் சிந்தசிஸை ஸ்டாப் பண்ணும். இதுதான் ஆன்டிபயோட்டிக்கோட நம்ம சாப்பிடக்கூடிய, நமக்கு சிக்காயிரும் அல்லது ஃபீவர் ஆச்சுன்னா நமக்கு ஆன்டிபயோட்டிக் தராங்கன்னா அந்த ஆன்டிபயோட்டிக்கோட வேலை என்னென்னா அந்த ஆன்டிபயோட்டிக் சில பாக்டீரியாவை லெவலில் செல்வாலை டிசால்வ் பண்ணிடும், செல்வால் அழிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த பாக்டீரியா இறந்து போகுது. அல்ல அதனுடைய செல் மெம்பரேனை டிசால்வ் பண்ணிடும். அல்ல அதனுடைய டிஎன்ஏ, நியூக்ளிக் ஆசிட், டிஎன்ஏ ஆர்என்ஏ, அல்லது என்ன செய்கிறாங்கன்னா அந்த பாக்டீரியாவோட புரோட்டீன் சிந்தசிஸை ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு இவங்க ஆன்டிபயோட்டிக் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. சரியா? 27. அடுத்த செக்ஷன் 3. இதில் எனி 6 கொஸ்டின் நம்பர் 33 இஸ் கம்பல்சரி. நீ 6 கொஸ்டின் எழுத கட்டாயம் ஒரு கொஸ்டின் எதாக இருக்கணும், 33 இருக்கணும். ஒரு வேளை 30 அதில் இதில் 6 தெரியாது, 5 தான் எழுதுறீங்கன்னா 33வது தெரியலன்னா ஒன்றும் இல்லை, தெரிஞ்சுன்னா எழுதலாம், தெரியலன்னா ஒன்றும் இல்லை. ஆனால் 6 கொஸ்டின் இப்போ கம்பல்சரி அதில் ஒன்று என்ன இருக்கணும், 33வது கொஸ்டினுக்கு ஆன்சர் இருக்கணும். சரியா? சரி, அது தப்பாகவும் இருக்கலாம், கரெக்டாக இருந்தால் தான் நீ எழுதுனா போதும், தப்பாக போட்டு நீ எழுதணும். சரி, 25வது கொஸ்டினில் வாட் இஸ் ஃப்ளக்டன் கைமா நம்ம படிச்சிருக்கிறோம். மைசீலியத்தில் இஸ் ஆர்கனைஸ்ட் இன்டு, அதாவது ஃபங்கஸோட உடல் அமைப்புக்கு பேர் மைசீலியம் அல்ல ஹைஃபா. அந்த மைசீலியம் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கோ அதுக்கு பேர் தான் ஃப்ளக்டன் கைமா. இந்த மைசீலியம் இஸ்
ஆர்கனைஸ்ட் இல்லை, அரேஞ்ச் லூஸ்லி ஆர் காம்பேக்ட்லி இன்டர்வோவன், ஒன்றுக்கு ஒன்று லாக்காகி காணப்படுதுன்னா அந்த ஃபங்கல் டிஷ்யூக்கு பேர் பிளக்டன் கைமா. இதில் பிளக்டன் கைமா 2 டைப், ஒன்று ப்ரோசன் கைமா, அடுத்தது சூடோ பேரன் கைமா. இந்த ப்ரோசன் கைமாவில் the hyphae are arranged loosely but parallel to one another. சூடோ பேரன் கைமாவில் the hyphae arranged compactly, ரொம்ப க்ளோஸ் அரேஞ்ச் ஆகிருக்கு. ஆனால் அதனுடைய ஐடென்டிட்டியை அது இழந்து காணப்படும். இப்போ அந்த டயக்ராம் எடுத்ததில் பாரு, நம்ம பார்த்துருக்கோம், நான் கொஞ்ச நாள் பார்த்தேன். ஏன்னா ப்ரோசன் கைமா பாரு லூஸ்லி அரேஞ்ச், ஆனால் அது எப்படி காணப்படுது, பேரலாக காணப்படுது. இப்போ சூடோ பேரன் கைமா அதில் காம்பேக்ட்லியாக டைட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கு, ஆனால் அதனுடைய ஷேப்பை அது ஐடென்டிட்டியை இது நமக்கு கிளியராக தெரியலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, இது ப்ரோசன் கைமா, சூடோ பேரன் கைமா. அப்போ இதில் 3 மார்க்குக்கு 3 பாயிண்ட் எழுத வேண்டியிருக்கு. ஒன்று ப்ரோசன் கைமானா என்ன, அதுக்கப்புறம் ப்ரோசன் கைமாவில் உள்ள டைப்ஸ் என்னங்கிறது. சரியா, இது 3 மார்க்குங்க. அதான் பொதுவாக வாட் இஸ் பிளக்டன் கைமானா இதுக்கெல்லாம் தேவையில்லை தான். பிளக்டன் கைமா என்னங்கிறது எழுதுனா போதும். ஆனால் இது எப்படின்னா 2 மார்க்கில் கேட்பாங்க. சரி, இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமேன்னு 3 மார்க்கில் கேட்டிருக்கு. சரியா, அடுத்தது டிஃப்ரென்ஷியேட் ப்ரோகேரியாட்டிக் அண்ட் யூகேரியாட்டிக் ஆர்கனிசம். ப்ரோகேரியாட்டிக்ங்கும்போது பாக்டீரியா ஞாபகத்தில் வச்சுக்கோ. அப்போ பாக்டீரியாவை அல்லாத மீதி எல்லா ஆர்கனிசமுமே யூகேரியாட்டிக் தான். அதுக்கு வைரஸை ஞாபகத்தில் வச்சுக்கிறது. வைரஸ் ப்ரோகேரியாட்டில் வர யூகேரியாட்டில் வர அதுக்கும் குறைவானது தான் அது. அப்போ ப்ரோகேரியாட்டிக்ங்கிறதுல பாக்டீரியா வரும், இது எல்லா ஆர்கனிசமுமே என்னதான் யூகேரியாட்டிக். அப்போ ப்ரோகேரியா இதில் 2 வேர்டு இருக்குது, ப்ரோ, 2 கேரியோ. கேரியோன்னு எதில் வந்தாலுமே ஞாபகத்தில் வச்சுக்க நியூக்ளியஸ். ப்ரோனா நியூக்ளியஸ் காணப்படுவதற்கு முன்னால், அதுக்கு ப்ரீவியஸ் ப்ரோ. யூனா ட்ரூ, யூ அப்படின்னு எந்த இடத்துல வந்தால் ட்ரூ, TRUE ட்ரூ, உண்மையான. கேரியோனா நியூக்ளியஸ், உண்மையான நியூக்ளியஸ் காணப்படுறது. அதான் ப்ரோகேரியா நியூக்ளியஸ் இது தப்பு, நியூக்ளியஸ் இஸ் ஆப்சென்ட். சரியா, இதில் என்னது நியூக்ளியஸ் இஸ் ஆப்சென்ட். யூகேரியாட்டிக் நியூக்ளியஸ் இஸ் பிரசன்ட் அண்ட் இட்ஸ் அந்த நியூக்ளியஸை கவர்ட் பை மெம்பரேன், அது நியூக்ளியர் மெம்பரேன். அடுத்த பாயிண்ட், மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் ஆர் ஆப்சென்ட். இந்த அதில் காணப்படக்கூடிய ஒவ்வொரு நுண்ணுறுப்புகள், ஒவ்வொரு ஆர்கனலும் இஸ் சரௌண்டட் பை மெம்பரேன். ஆனால் அந்த ஸ்ட்ரக்சர் ப்ரோகேரியேட்டில் கிடையாது, யூகேரியேட்டில் இருக்கும். மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் ஆர் பிரசன்ட். எக்ஸாம்பிள் என்னது, மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி பாடிஸ், நியூக்ளியஸ், லைசோசோம், இதெல்லாம் பேர். இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன இருக்கும், அதை சுற்றி மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்கும். அதனால் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்கனால இதுக்கு பேர் யூகேரியாட்டிக். அப்படி மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இல்லைனாலே ப்ரோகேரியாட்டிக். இப்போ இதில் ப்ரோகேரியேட்டுக்கு அடுத்த 3வது பாயிண்ட், ரைபோசோம்ஸ் ஆர் 70S ரைபோசோம்ஸ். ஆனால் இதில் யூகேரியாட்டிக்கில் 2மே இருக்கும், 70S இருக்கும், லார்ஜர் ரைபோசோம் 80S ரைபோசோம்ஸ் இருக்கும். சரி, எக்ஸாம்பிள் என்னன்னா ப்ரோகேரியாட்டிக் பாக்டீரியா, யூகேரியாட்டிக் என்னென்னா அமீபா, ஆல்கே வரும், ஃபங்கை வரும், அதுக்கப்புறம் பிளான்ட்ஸ். நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே, மேக்ஸிமம் நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே என்னது தான், யூகேரியாட்டிக் தான். ப்ரோகேரியாட்டிக்கில் பாக்டீரியா வரும். சரியா, சரி, 27வது கொஸ்டின், ரைட் டவுன் த லிவிங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் வைரஸ். பேஜ் நம்பர் 4ல் இருக்குது. இதில் பார்த்தோம், நம்ம இப்போ லோவர் கிளாஸ்லேயே படிச்சிருப்பேன். அதுக்கு ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. என்ன, presence of nucleic acid and protein, capable of mutation, ability to multiply within the living cells. ஒரு ஆர்கனிசத்துக்குள்ள மட்டும்தான் இதால் மல்டிப்ளை பண்ண முடியும், வெளியில் பண்ண முடியாதான் கொடுத்துருக்கேன். எபிலிட்டி டு மல்டிப்ளை, அதனுடைய ஒரு வைரஸ் 2ஆக பிரியுது, 2 4ஆக பிரியுது. இந்த மாதிரியாக வைரஸ் ரீப்ரொடியூஸ் பண்ணுறதோ அல்லது மல்டிப்ளை ஆகிறதோ இதுக்குள்ளே தான், இன்னொரு செல்லுக்குள்ளே தான், லிவிங் செல்லுக்குள்ளே தான். அப்போ அது கட்டாயமாக லிவிங் ஃபீச்சர்ஸை காட்டணும்னா ஏதாவது லிவிங் செல்ஸ் தேவைப்படும். ஏபிள் டு இன்ஃபெக்ட் அண்ட் காஸ் டிசீசஸ் இன் லிவிங் பீயிங்ஸ், ஷோ இரிட்டபிலிட்டி, ரெஸ்பாண்ட் பண்ணணும் ஸ்டிமுலஸ்க்கு. ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைப் ஆஃப் வைரஸ் ஒரு ஆர்கனிசத்தை தான் பாதிக்கும். இப்போ நமக்கு ஒரு வேலை வச்சுக்கோயேன், நமக்கு கோவிட் வந்திருக்குது, கொரோனா இல்லையா, அப்போ COVID-19 வந்திருக்குதுன்னா இந்த வைரஸ் மஸ்கிட்டோக்கோ அல்லது நம்ம வீட்டில் இருக்குதுல்ல
அதையும் பாதிக்காது. அப்படின்னா மஸ்கிட்டோ அவ்வளோ செத்து போகும் என்ன இல்லை, அதுகளை இது பாதிக்காது. கொரோனாக்கு உள்ளது மனுஷனுக்கு தான். அது மாதிரி தாவரத்தை பாதிக்கக்கூடிய வைரஸ் வந்து தாவரத்தை தான் பாதிக்கும். மற்ற விலங்குகளை பாதிக்கக்கூடிய வைரஸ் பொதுவாக மற்ற விலங்குகளை பாதிக்கும், ஹியூமனை பாதிக்காது நிறைய. ஆனால் அதில் எக்ஸப்ஷன் இருக்குது. இப்போ சில வைரஸ் சில பாக்டீரியாலாம் அந்த ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக் இல்லாமல் இருக்குது. அனிமலையும் நம்ம டொமஸ்டிகேட்டட் அனிமல் அதையும் பாதிக்கும், நம்மளையும் பாதிக்கும். சரியா? இதுதான் அதனுடைய ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக். சரி, அடுத்து ரைட் டவுன் த நான் லிவிங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் வைரஸ். நான் லிவிங் உயிரற்ற இதெல்லாம் கேன் பி கிறிஸ்டலைஸ்ட். சுகர் மாதிரி அதை உப்பு மாதிரி நம்ம அதை கிறிஸ்டலைஸ் பண்ணலாமா? பொதுவாக இதுகெல்லாம் வந்து இதுகளில் உள்ள செல்களெல்லாம் நம்ம பவுடர் பண்ணுவோம், இன்னும் இதில் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகுது. அடுத்து ஆப்சன்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம். இன்ஆக்டிவ் அவுட் சைட் த ஹோஸ்ட். லிவிங் செல்லுக்குள்ளே மட்டும்தான் இதால் மல்டிப்ளை பண்ண முடியும். ஒரு லிவிங் செல் இல்லைன்னா இன்ஆக்டிவ் தான் அது. அது டு நாட் ஷோ ஃபங்க்ஷனல் ஆட்டோனாமி. இதால் வந்து இண்டிவிஜுவலாக ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. கட்டாயம் வேறு ஏதாவது ஒரு செல்லுக்குள்ளே இருந்து அதனுடைய மெட்டபாலிசத்தை பயன்படுத்த இது ஃபங்க்ஷன். அடுத்து எனர்ஜி ப்ரொடியூசிங் என்சைம் சிஸ்டம் இஸ் ஆப்சன்ட். எனர்ஜி ப்ரொடியூசிங் என்சைம் வந்து இதில் கிடையாது. ஆனால் சில என்சைம்கள் இருக்குது. என்னென்னா இப்போ பார்த்தா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் வந்து எய்ட்ஸ் வைரஸில் இருக்குது. ஆனால் அது அந்த இது வந்து எனர்ஜி ப்ரொடியூசிங் என்சைம் கிடையாது. எனர்ஜி ப்ரொடியூசிங் என்சைமோட எனர்ஜி ஜெனரேட்டிங் என்சைம்னா சரி கிடையாது. சரியா? இது அடுத்த கொஸ்டின் வந்து 29th வந்து ட்ரா எ T4 பாக்டீரியோஃபேஜ். T4 இந்த 4 வந்து ஆக்சுவலாக இந்த 4 நம்ம கீழே எழுதணும் இல்லையா? T4 பாக்டீரியோஃபேஜ். பாக்டீரியோஃபேஜ்னா ஞாபகத்தில் வச்சுக்கோ வைரஸ். அப்போ எதுக்கு பாக்டீரியான்னு கொடுத்துருக்கு? பாக்டீரியாவை அட்டாக் பண்ணக்கூடிய வைரஸ். பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னா பாக்டீரியாவை அட்டாக் பண்ணக்கூடிய வைரஸ், அதான் பாக்டீரியோஃபேஜ். நிறைய நேரத்தில் பாக்டீரியோஃபேஜ்னு நமக்கு ஞாபகம் என்னது? பாக்டீரியா ஞாபகத்துக்கு வருமா இல்லையா? வைரஸ் வராது. பாக்டீரியோஃபேஜுங்கிறது என்ன? பாக்டீரியோஃபேஜுங்கிறது ஒரு வைரஸ். இந்த வைரஸ் பாக்டீரியாவை அட்டாக் பண்ணும், அதனால பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு. சரி, லேபிள் பாஸ். இதுதான் T4 பாக்டீரியோஃபேஜோட ஸ்ட்ரக்சர். ஹெட், டிஎன்ஏ, காலர், ஷீத், பேசல் பிளேட், டெயில் ஃபைபர். இவ்வளோ இருக்கும். சரியா? 3 மார்க். அடுத்த கொஸ்டின் 30th கொஸ்டின். ட்ரா a neat label diagram of the ultrastructure of a bacterium. The bacteriatoda structure, capsule, outermost structure per capsule, அடுத்து per cell wall, அடுத்து plasma membrane, அதுக்கப்புறம் உள்ளுக்கு ஒரு ஃபோல்டிங் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதுக்கு பேர் மீசோசோம், அதுக்கப்புறம் லிக்யூடுக்குள்ளுக்குள்ள ஜெலி லைக் லிக்யூடுக்கு பேர் சைட்டோபிளாசம், அடுத்து இதுக்குள்ளே காணப்படக்கூடிய பாக்டீரியல் குரோமோசோம், அதுக்கு பேர் நியூக்ளியர் டிஎன்ஏ, அடுத்து இது வந்து ஃப்ளாஜெல்லம், அடுத்து இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிளாஸ்மிட், இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அடுத்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் பாலிரைபோசோம். பிளாஸ்மிட்ங்கிற முக்கியமானது. இது வந்து லார்ஜ் டிஎன்ஏ, ஒரு சின்ன டிஎன்ஏ இருக்கிறதுக்கு பேர் பாக்டீரியல் டிஎன்ஏ. அந்த பாக்டீரியல் டிஎன்ஏக்கு பேர் பிளாஸ்மிட். அது பிளாஸ்மிடு. இது வந்து லார்ஜாக இருக்கிறனால இதுக்கு வந்து குரோமோசோம்னு பேர். பாக்டீரியல் குரோமோசோம் அப்படிம்பாங்க. இதை இதில் இருக்கிறத இதில் சிறுசாக இருக்கிறது பாக்டீரியல் பிளாஸ்மிட். இதுவும் டிஎன்ஏ, அதுவும் டிஎன்ஏ தான். அடுத்து இது இன்க்ளூஷன். இதில் காணப்படக்கூடிய நான் லிவிங் மெட்டீரியலுக்கு பேர் இன்க்ளூஷன். சரி, இப்போ நம்ம பிளான்ட் செல்லில் பார்த்தா ஸ்டார்ச் இருக்கும், அனிமல் செல்லில் பார்த்தா கிளைகோஜன் இருக்கும், இந்த மாதிரி காம்பனன்ட் இருக்கிறதுக்கு பேர் அதுக்கு இன்க்ளூஷன்ஸ். அதுக்கு அடுத்தாப்புல பாலிரைபோசோம்ஸ். சில நேரங்களில் ரைபோசோம்ஸ் நிறைய அட்டாச் ஆகி காணப்படும், அதுக்கு பேர் பாலிரைபோசோம். அப்போ இது பிளாஸ்மிட், இது இன்க்ளூஷன், இது பாலிரைபோசோம்ஸ். நிறைய ரைபோசோம்ஸ் வந்து அட்டாச் ஆகி காணப்பட்டால் அதுக்கு பேர் பாலிரைபோசோம்ஸ். அடுத்து ஃப்ளாஜெல்லத்தில் சில ஃப்ளாஜெல்லத்துக்கு பேர் பைலஸ். இது பைலஸ். சரியா? இது அடுத்து வாட் இஸ் ஃபிம்ப்ரியே ஆர் பிள்ளை? இந்த இருக்குது என்ன ஃபிம்ப்ரியே, இது பிள்ளை என்னது பாக்டீரியாவில். வாட் இஸ் ஃபிம்ப்ரியே ஆர் பிள்ளை அப்படின்னா இப்போ பேஜ் நம்பர் 13 இருக்கு. என்னன்னா பிள்ளை ஆர் ஃபிம்ப்ரியே ஆர் ஹேர் லைக் அப்பண்டேஜஸ் ஃபவுண்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் செல் வால் ஆஃப் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா.
பாக்டீரியா வந்து ரெண்டாக நம்ம பிரிக்கிறோம், அது ஞாபகத்தில் இருக்கும் எனக்கு ஸ்டெயினிங்கில், கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ். கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில் செல் வால் வந்து தின்னாக இருக்கும் பொதுவாக. கிராம் நெகட்டிவ்ல வந்து கிராம் பாசிட்டிவ்ல திக் வாலாக இருக்கும் செல் வால். சரியா? சரி, இந்த கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில் ஹேர்லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதுக்கு பேர் தான் என்னது? பில்லி ஆர் ஃபிம்ப்ரியே. இந்த இடத்துல இந்த மாதிரி காணப்படுறதுக்கு பேர் பில்லி. இது பில்லஸ்ங்கிறது சிங்குலர், பிள்ளைங்கிறது ப்ளூரல், நிறைய காணப்பட்டா. அதே மாதிரி ஒன்றுக்கு பேர் ஃப்ளாஜெல்லாம். நிறைய இந்த மாதிரி காணப்பட்டாலாங்க அப்படி நிறைய காணப்பட்டா அதுக்கு பேர் ஃப்ளாஜெல்லா. இப்போ இந்த ப்ளூ கலரில் வந்து நிறைய காணப்படுறதுனால அதுக்கு பேர் பிள்ளை ஆர் ஃபிம்ப்ரியே. ஒன்றை மட்டும் சொல்லும்போது பைலஸ். அதே மாதிரி தான் மைட்டோகாண்ட்ரியா, அது நிறையா இருக்கிறது. ஒன்றுன்னு சொல்லும்போது மைட்டோகாண்ட்ரியன். ஒரு குழந்தைகள் இருக்கும்போது நம்ம பார்த்தா சைல்டுன்னு சொல்லணும். நிறைய குழந்தைகள் இருந்தால் அதை சில்ட்ரன் அப்படிம்போம். அதேமாதிரி ஃபிஷ்ஷுக்கும் அதே மாதிரி தான். இப்போ ஃபிஷ்ஷில் வந்து ஒன்று மட்டும் தனியாக இருந்ததுன்னா அதை நம்ம சொல்கிறோம் ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறோம். நிறைய சேர்ந்தது ஒரு குரூப்பம் ஆகுது, அதாவது ஷோல் அல்ல ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு வார்த்தைகள். சரியா? அப்போ இதில் பைலஸ்ங்கிறது சிங்குலர், பிள்ளை ஆர் ஃபிம்ப்ரிయేங்கிறது plural form. சரியா? The pili or fimbria are hair-like appendages found on the surface of the cell wall of gram-negative bacteria. The pili are 0.2 to 20 micrometer long with a diameter of about 0.025 micrometer. In addition to normal pili, there are several types of pili which help in conjugation, called sex pili. அது வந்து அதனுடைய டிஎன்ஏ ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு மாற்றுறதுக்கு இந்த மாதிரியான பிள்ளை பயனாகுது. அதுக்கு நம்ம சொல்கிற அந்த பிள்ளைக்கு பேர் செக்ஸ் பிள்ளை. நம்ம படிக்கும்போது நான் நடத்திருக்கிற புத்தகத்தில் பார்த்தா தெரியும். இது ஒரு பாக்டீரியா, இன்னொரு பாக்டீரியா பக்கத்தில் இருக்குதுன்னா இதுவும் இந்த ஃபிம்ப்ரியே அதில் இந்த பைலஸும் அதில் உள்ள பைலஸும் ரெண்டு அட்டாச் ஆகும். ரெண்டு ஃபார்ம் ஆனால் ஒரு சேனல் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதில் உள்ள பிளாஸ்மிடை இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். நீங்கள் புத்தகத்தில் அதை பார்த்துருப்ப என்ன இல்லையா? காட்டுறேன் பாரு. இதில் பிளாஸ்மிட் இருக்கு, இதில் பிளாஸ்மிட் இல்லை. இது பைலஸ். இந்த பைலஸ்க்கு பேர் பிள்ளை தான். பிள்ளை அது வந்து சிங்குலரில் பைலஸ்ங்கிறோம். ரெண்டும் சேர்ந்து ஒரு கான்ஜுகேஷன் பைலஸ் இது பண்ணுது. அதுக்கு இது ஒரு சேனலாக, ஒரு கால்வாய் மாதிரி ஒரு சேனல் மாதிரி ஃபார்ம் பண்ணுது. இதில் உள்ள பிளாஸ்மிட் இதில் உள்ள ஒரு ஸ்ட்ராண்டு, இது ரெண்டாக இருக்குதுல்ல, இதில் உள்ள ஒன்று ஒரு ஸ்டாண்ட் அடுத்த இதுக்குள்ளே போய்கிடுது, அடுத்த பாக்டீரியாக்குள்ளே. அதுக்கப்புறம் அந்த கிடச்ச ஒன்றை வச்சு இன்னொரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் பண்ணிக்கிடுது. இதில் லூஸ் பண்ணினேன் இழந்து போன ஒரு ஸ்டாண்டை திரும்ப ரீகெயின் பண்ணி இதுலேயும் டபுள் ஸ்டாண்ட், இதுலேயும் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, அது டபுள் ஸ்டாண்டர்ட் பிளாஸ்மிட், இங்கேயும் டபுள் ஸ்டாண்டர்ட் பிளாஸ்மிட் ஃபார்ம் ஆகுது. இந்த ப்ராசஸ் நம்ம எப்படி பார்க்குறோம்? கான்ஜுகேஷன் நம்ம பார்க்குறோம். சரியா? அதில் இன்வால்வ் ஆகிற அந்த செக்ஸ் பிள்ளை. இன்னும் அடுத்தது சயனோபாக்டீரியா பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் அவர் ஈகாலஜி. ஜஸ்டிஃபை அந்த வேர்டை விட்டுட்டேன்னு, ஜஸ்டிஃபைங்கிற வேர்டு இல்லை இல்லையா? சரி, அந்த சைனோபாக்டீரியா நம்மளுடைய சுற்றுச்சூழலில் எப்படி நமக்கு மேஜர் ரோல், ஒரு பெரிய பயனாக அழைக்கப்படுறதாக காணப்படுது அப்படின்னா, தே ஆர் ஃபோட்டோசிந்தட்டிக். இது மைக்ரோஸ்கோபிக், நம்மளோட நீர்நிலைகளில் காணப்படும். நிறைய பாக்டீரியாக்கள் காணப்படும் போது என்ன செய்யணும், அந்த நிறைய பாக்டீரியாக்கெல்லாம் நிறைய கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் பண்ணி எதுக்கு பயன்படுத்துது? ஃபோட்டோசிந்தசிஸ். அப்படி நிறைய கார்பன் டை ஆக்சைடு எதுக்கு பயன்படுத்து? ஃபோட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை பயன்படுத்துறதுனால அட்மாஸ்பியரில் உருவாகக்கூடிய நிறைய கார்பன் டை ஆக்சைடு இது பயன்படுத்துறதுனால பேலன்ஸ் பண்ணப்படுது. அட்மாஸ்பியரிக் கார்பன் டை ஆக்சைடு பேலன்ஸ். அப்போ அட்மாஸ்பியரில் நிறைய கார்பன் டை ஆக்சைடு, நம்ம வெஹிக்கிள் இதுகளெல்லாம் வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு இது அப்சர்வ் பண்ணிடுது. சைனோபாக்டீரியா நிறைய கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் பண்ணுறதுனால அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடு லெவல் எப்போவுமே கான்ஸ்டண்டாக இருக்குது. அடுத்து, their abundance in fossil record indicates that cyanobacteria help in raising the level of free oxygen. நம்மளோட அட்மாஸ்பியரில் நிறைய ஆக்சிஜனால இது ரிலீஸ் பண்ணுது. நம்ம இதை பார்த்தாலே தான், அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் நிறைய கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணப்படுது. அதே ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் நிறைய ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது. அந்த ஆக்சிஜன் அட்மாஸ்பியரில் இருக்கிறதுனால
அப்போ அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் லெவல் பேலன்ஸ் பண்ணப்படுது. மோஸ்ட் ஆஃப் தம் ஃபிக்ஸ் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன். இதனுடைய அடுத்த அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த சைனோபாக்டீரியா வளிமண்டலத்தில் உள்ள நம்மளுடைய அட்மாஸ்பியரில் உள்ள நைட்ரஜனை யூஸ் பண்ணி, வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜன் வந்து இன்சாலியபிள், இன்ஆக்டிவ், அதை வந்து பயன்படுத்த முடியாது வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை. ஆனால் இந்த நைட்ரஜனை சைனோபாக்டீரியாவில் யூஸ் பண்ண முடியுது. அதை அந்த நைட்ரஜன் எடுத்து நம்மளுடைய சாயிலில் அந்த வளிமண்டல நைட்ரஜன் எப்படி மாற்றுனா அமோனியாவாகவோ அமோனியம் காம்பவுண்டாக மாற்றுது. அது பிளான்ட்ஸுக்கு பயன்படுத்திக்கிடும். அப்போது பயோ ஃபெர்டிலைசர்ஸாக யூஸ் பண்ணப்படுது. உயிரி உரங்களாக, உயிரி உரம் என்ன அட்மாஸ்பியரில் உள்ள நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸாக மாற்றி சாயிலுக்கு கொடுக்கறதுனால இதை பிளான்ட்ஸ் யூஸ் பண்ண முடியும். வளிமண்டல நைட்ரஜனை டைரெக்டாக இந்த பிளான்ட்ஸ் யாராலையும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வளிமண்டல அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் இன்சால்யூபிள், இன்ஆக்டிவ், அது நீரில் கரையாது, எதோடையும் வினை புரியாது, இனர்ட் கேஸ்ன்னு படிச்சிருப்பேன். அப்போ அது வந்து ஆக்டிவாக வினை புரியக்கூடியதாக இருந்தால் தான் நம்ம அதை பயன்படுத்த முடியும். சரியா? அடுத்தது லிஸ்ட் ஆஃப் த அனிமல் டிசீசஸ் காஸ்ட் பை பாக்டீரியா. இந்த கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின். நம்ம புத்தகத்தில் இருக்கிறதான், பேஜ் நம்பர் 80 இருக்குது. அதில் நீ டிசீஸோட நேமை நீ எழுதினாலுமே போதும். நேம் ஆஃப் த டிசீஸ் ஆந்த்ராக்ஸ், புருஸ்லோசிஸ், போவைன் டியூபர்குலோசிஸ், பிளாக் லேக் அப்படின்னு எழுதணும் போதும். சரி, ஏதாவது ஒரு 3 எழுதணும். ஆனால் இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க, நம்ம நேம் எதிர்பார்க்குறாங்க. எந்த அனிமலில் காசு பண்ணுது, ஷீப்பில் ஆந்த்ராக்ஸு, பேசிலஸ், ஆந்த்ராசிஸ் அப்படியுமே இது 3 சேர்ந்துலன்னா ஒரு மார்க். அடுத்து கேட்டில், புருஸ்லோசிஸ், புருசெல்லா, அபார்டஸ் கேட்டில், போவைன் டியூபர்குலோசிஸ், மைக்கோபாக்டீரியம் போவிஸ். அப்படி இந்த 3 ஏதாவது ஒரு 3 எக்ஸாம்பிள் எழுதினா தான் 3 மார்க் கிடைக்குது. ஆந்த்ராக்ஸ், புருஸ்லோசிஸ், போவைன் டியூபர்குலோசிஸ் அதெல்லாம் 2 மார்க்குக்கு நீ அப்படி பேரை மட்டும் எழுதிக்கலாம். ஆனால் கட்டாயம் இதில் அது எந்த ஆர்கனிசத்தில் காசு பண்ணுது, என்ன, அது நேம் ஆஃப் த டிசீஸ் என்ன, அந்த பேத்தோஜன பேர் என்ன, அதை எதிர்பார்க்குறாங்க. சரியா? இது அடுத்த எஸ்ஏ கொஸ்டின். நமக்கு 5 மார்க்கு, 25 மார்க்ஸு. இது கம்பல்சரி. இது பேஜ் நம்பர் 7 இருக்கும். முதல் கொஸ்டின் லிஸ்ட் சம் வைரல் டிசீசஸ் விச் அக்கர் இன் ஹியூமன். இதில் ஏதாவது ஒரு 10 பேராவது கம்பல்சரி எழுதியிருக்கணும். 2க்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. சரியா? அடுத்து அந்த ரைட் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் கிராம் ஸ்டெயினிங் பாக்டீரியா, பேஜ் நம்பர் 13 இருக்குது. இது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இதுக்கு நான் ஒரு வீடியோ கிளிப் போட்டிருந்தேன், ஞாபகம் இருக்கா? எப்படி பண்ணுறாங்க என்ன இருக்கிறது. சரியா? சரி. அடுத்து கிவ் எ பிரீஃப் அக்கவுண்ட் ஆன் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். நம்மளுடைய புத்தகத்தில் ஆட்ரிபியூட்ஸ் கிளியராக கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஆட்ரிபியூட்ஸ் இதில் எல்லாத்தையும் அப்படியே எழுத முடியாது. ஆட்ரிபியூட்ஸ் என்னென்னங்கிற இந்த ஆட்ரிபியூட்ஸ் லிவிங் ஆர்கனிசம் இந்த டயக்ராத்தை போட்டுக்கோ. அதுக்கு க்ரோத்துங்கிற என்னென்னு 2 பாயிண்ட் எழுது. அதாவது நம்ம அப்படி பார்த்தோம்னா க்ரோத்துங்கிறது இட் இஸ் இன்க்ரீசிங் இந்த நம்பர் அண்ட் மாஸ் ஆஃப் த செல், அதாவது மாஸ் ஆஃப் த ஆர்கனிசம். ஒரு ஆர்கனிசத்தில் இன்க்ரீஸ் இந்த நம்பர் ஆஃப் செல்லையும் அந்த மாஸ் இன்க்ரீஸையும் நம்ம என்ன சொல்கிறோம், க்ரோத்துன்னு சொல்கிறோம். இன்ட்ரின்சிக் நம்ம சொல்கிறோம். அப்படி ஒரு 2 பாயிண்ட் முழுது எழுத முடியாது. 2 பாயிண்ட்டு தேவையான முக்கியமான பாயிண்ட்ஸ் எழுதுங்க. சரியா? அடுத்து செல்லுலர் ஸ்ட்ரக்சர், அதை பொறுத்து 2 இதாக பிரிக்கிறாங்க. ஒன்று ப்ரோகேரியாட்ஸ், அடுத்து யூகேரியாட்ஸ். ப்ரோகேரியாட்ஸ் அதுக்கு ட்ரூ நியூக்ளியஸ் இருக்காது, மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்காது. யூகேரியாட்ஸ்க்கு வந்து மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்கும், ட்ரூ நியூக்ளியஸ் உண்மையான உட்கரு உண்டு. அடுத்து ரீப்ரொடக்ஷன் ஆர்கனிசத்தில் 2 டைப். ஒன்று வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், அடுத்து வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இது போக இன்னொரு டைப் இருக்குது, அதுக்கு பேர் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். சரியா? அதுக்கு அடுத்தாப்புல ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை. ஒவ்வொரு ஆர்கனிசம் கெமிக்கலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும், எல்லா ஆர்கனிசமும் ஹீட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும், பெயினுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும், டெம்பரேச்சருக்கு பண்ணோம் இல்லையா? நம்மளுமே தான் ரெஸ்பாண்ட் பண்ணணும். அதிகமான நல்ல பிரைட்னஸை பார்த்தா நம்ம ஆட்டோமேட்டிக்காக கண்ண முடிக்கணும். அதிகமான சூடாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் தொட்டாச்சுன்னா அது காது கை எடுத்துரும். இதெல்லாம் வந்து ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை. இது எல்லா ஆர்கனிசத்துலையுமே இருக்குது. அதுக்கு பேர் தான் இரிட்டபிலிட்டி. சரி, அடுத்த ஹோமியோஸ்டாசிஸ் இப்போ நம்ம பார்த்தோம்.
மெட்டபாலிசம்னா என்ன, அது ஒரு 2 பாயிண்ட். அனபாலிசம் மெட்டபாலிசம் மெட்டபாலிசம் என்னங்கிறது எழுதணும். சரியா? அதில் ஒவ்வொரு ஆட்ரிபியூட்ஸும் ஒவ்வொரு 2 பாயிண்ட் எழுதிக்கும். சரியா? ரைட் ஆன் தி ஜெனரல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பாக்டீரியா. பேஜ் நம்பர் 11 இருக்குது. நம்ம இப்போ பார்த்துட்டு கொஸ்டினில் உள்ள நிறைய கொஸ்டின் உள்ள ஆன்சர்ஸில் ஒரு 5-6 பாயிண்ட்ஸ் எழுதினாவே ஜெனரல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பாக்டீரியா கிடச்சிடும். சரி, அடுத்து 24 எக்ஸ்பிளைன் லைட்டி சைக்கிள் ஆஃப் ஃபேஜ் அண்ட் லைசோஜெனிக் சைக்கிள் ஆஃப் ஃபேஜ். இது ஒரு கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு நான் போட்டுவிட்டு இருந்திருப்பேன், போட்டுவிட்ருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஃபுல் பிக்சர்ஸோட உங்களுக்கு போட்டுவிட்டுருந்தேன். இந்த லைசோஜெனிக் சைக்கிள், இது லைசோஜெனிக் சைக்கிள், இது லைட்டி சைக்கிள். லைட்டி சைக்கிள் என்ன செய்யுது, இதில் 5 ஸ்டேஜஸ் இருக்குது. அப்சார்ப்ஷன், பெனட்ரேஷன், சிந்தசிஸ், அசம்பிளி அண்ட் மெச்சுரேஷன், ரிலீஸ். அப்சார்ப்ஷன் ஆனது அந்த வைரஸ் பாக்டீரியோஃபேஜ் அல்லது T4 பாக்டீரியோஃபேஜ் இதில் வந்து அட்டாச் ஆகுது. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ இன்ஜெக்ட் பண்ணிடுது. அடுத்தது அந்த டிஎன்ஏ உள்ளுக்கு வந்த உடனே அந்த டிஎன்ஏ என்ன செய்யுதுன்னா, டிஎன்ஏ நிறைய காப்பீஸ் உருவாக்குது. நிறைய அந்த காப்பி எப்படி அதுக்கு எப்படி ஒரு அதனுடைய இது வைரஸ், இது பாக்டீரியல் டிஎன்ஏ. அந்த வைரல் டிஎன்ஏ பாக்டீரியாக்குள்ளே வந்துருச்சுன்னா பாக்டீரியாவுடைய எல்லா ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணிட்டு நிறைய பாக்டீரியல் டிஎன்ஏ மேனுஃபேக்சர் பண்ணுது, சிந்தசிஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் அதை மட்டும் கிடையாது, அதனுடைய அவுட்டர் கோட்டை சிந்தசிஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் அசம்பிளி பண்ணி ஒரு பாக்டீரியாத்துக்குள்ளேருந்து அதை பிரேக் பண்ணி நிறைய வைரஸஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. இது லைட்டிக் சைக்கிள். லைசோஜெனிக் சைக்கிளில் இந்த வைரஸ் வந்து அதனுடைய டிஎன்ஏ இன்ஜெக்ட் பண்ணுது. இந்த டிஎன்ஏ எதுனா சேர்ந்துக்கிட்டதுன்னா பாக்டீரியாவோட டிஎன்ஏயோட போய் சேர்ந்துக்கிடுது. அதுதான் நம்ம ப்ரோஃபேஜ்னு சொல்கிறோம். அதுக்கு பாக்டீரியா எவ்வளோ பெருகுதோ அதே மாதிரி வைரஸ் பெருகு. இப்போ பாக்டீரியா 2 இருந்தால் வைரஸ் 2 ஆகிடுது. இதில் அப்படி இல்லை, ஒரு பாக்டீரியாக்குள்ள வந்து 100கணக்கான 1000கணக்கான வைரஸ் வருது. ஆனால் இதில் ஒரு பாக்டீரியா ஒவ்வொரு வைரஸ் 2 பாக்டீரியாவை மாறும்போது 2. ஆனால் இது வந்து இது எந்த நிமிஷத்துக்கு இந்த ஸ்டேஜாக மாறிக்கலாம். அப்போ அந்த பாக்டீரியா உடச்சி வெளியே வந்துடும். சரியா? Question number 36. Number 37 வந்து explain the different methods of asexual reproduction in fungi. இது நான் நம்ம அந்த ஆன்லைன் கிளாஸில் நடத்தின அதே பாயிண்ட்ஸ் தான் இதில் கொடுத்துருக்குறேன். அதனோட டயக்ராம் தான் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஃபங்கஸ் வந்து என்னென்ன ஜூஸ்போஸ் ஃபார்மேஷனால் கொனீடியா, ஐடியா, ஃபிஷன், பட்டிங், கிளாமிடோஸ்போர், இந்த மெத்தடில் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு 2 பாயிண்ட் எழுதிக்கிறோம். சரியா? இந்த இருக்குது ஜூஸ்போஸ் எப்படி உருவாக்கப்பட்டு எப்படி ரீப்ரொடக்ஷன் ஆகுது. இதெல்லாம் ஏசெக்சுவல் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். சரியா? ரைட் டவுன் த சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆஸ்கோமைசிஸ். உங்களுக்கு 23 பேஜ் நம்பர் 23ல் இருக்குது. இது ஃபங்கஸில் வரும். ஆஸ்கோமைசிஸ் இந்த ஃபங்கஸ்லையும் நீ பொதுவாக பார்த்தீங்கன்னா அதோட பாயிண்ட்ஸ்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணா இருக்கா. அதில் வந்து ரீப்ரொடக்ஷன் மெத்தட் என்னென்ன டைப்பு, ஏசெக்சுவல் மெத்தட்ஸில் உள்ள ரீப்ரொடக்ஷன், ஏசெக்சுவல் மெத்தட் என்னென்ன, செக்ஷுவல் மெத்தட் என்னென்ன, அதுக்கு அடுத்தாப்பில் அதில் பார்த்தீங்கன்னா 2 விதமான சரி இதில் காணப்படக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் மைசீலியம். சில மைசீலியம் வந்து பூமி கடியில் இருக்கும், அதுக்கு பேர் ரைசைட்ஸ் அல்லது ஃபீடிங் ஹைஃபா அப்படிம்பாங்க. இந்த மைசீலியத்தில் கிராஸ் வால்ஸ், அதுக்கு இடையில கிராஸ் வால் இருந்தால் அதை செப்டேட்டுமாங்க, கிராஸ் வால் இல்லைன்னா ஏ செப்டேட்டுமாங்க. இந்த பாயிண்ட் ஏதாவது 5 பாயிண்ட்ஸ் எழுதுனா 5-6 பாயிண்ட்ஸ் எழுதணும். டயக்ராம் இருந்தால் கட்டாயம் ஒரு டயக்ராம் வரையணும். 5 மார்க் கொஸ்டின் இருக்குது. சரியா? அடுத்து டிஸ்கஸ் த ரோல் ஆஃப் பாக்டீரியா இன் சாயில்ஸ் ஃபெர்டிலிட்டி. அடுத்து மைக்கோபிளாஸ்மா. மைக்கோபிளாஸ்மா இதுக்கு முன்னாடி பார்த்தோம். சாயில்ஸ் ஃபெர்டிலிட்டி அந்த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாக்டீரியா அந்த பேஜ் நம்பர் 27 இல்லை பார்த்தீங்கன்னா இந்த இதில் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸில் அவங்க கேட்டிருக்கிற என்ன கொஸ்டின்னா soil fertility of bacteria, ammonification, nitrification, nitrogen fixation,
அதில் என்னென்ன பாக்டீரியா இன்வால்வ் ஆகுது, அதனுடைய ரோல் என்ன, இவ்வளோ நீ எழுதுனீங்கன்னா 5 மார்க்ஸ் 3 ப்ராசஸ் எழுதணும். அதில் இன்வால்வ் ஆகக்கூடிய பாக்டீரியா, அதில் உள்ள ரோல், அதில் என்ன நடக்குது. இது ஒரு சைக்கிளில் போட்டு நம்ம வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் நம்ம அதை பார்த்துருக்குறோம். அமோனிஃபிகேஷன் என்ன, நைட்ரிஃபிகேஷன் என்ன, நைட்ரஜன் ஃபிக்சேஷன் என்னங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். சரியா? அது மாதிரி மைக்ரோபிளாஸ்மாவில் உள்ள ஜெனரல் ஃபீச்சர்ஸ் பேஜ் நம்பர் 20 இருக்குது. அதில் சரி, அதே தான் கடைசி பேஜில் அதே தான் இருக்குது. சரி, இப்போ 38 கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் எழுதணும். இதில் சாய்ஸ் கிடையாது. ஏன்னா நீ அசைன்மெண்ட் ஆகும்போது சாய்ஸ் கிடையாது, எல்லா கொஸ்டினும் எழுதியிருக்கணும். 38 கொஸ்டின் இதில் எழுதியிருக்கோம், 6 எழுதியிருக்கோம். இதையும் எழுதியிருக்கோம், இதையும் எழுதியிருக்கோம். சரியா? நீட்டாக எழுதி சப்மிட் பண்ணிடு. சரியா? சரி, தமிழ் மீடியத்துக்கு நான் வந்து இதே இதை நீ உனக்கு ஆன்சர் வந்து இதை பார்த்துக்கோ. அதில் இப்படி பேஜ் நம்பர் எழுதிக்கூடாது, நீ அவ்வளோ பாயிண்ட்ஸ் எழுதணும். சரியா? சரி, தமிழ் மீடியத்துக்கு நான் உங்களுக்கு அதில் கீ போட்டு விடும்போது போட்டு விட்றேன். சரியா? அதில் வாட்ஸ்அப்பில் போடும்போது அதில் பேஜ் நம்பர் இதுவும் இதே மாதிரி போட்டு விட்டுறேன். சரியா? சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, ஹாப்பி கிறிஸ்மஸ்.